மத்திய கிழக்கில் ஏற்பட்டிருக்கக்கூடிய போர்ச்சூழல் காரணமாக இலங்கையினுடைய பாதுகாப்பு முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு பலப்படுத்தப்பட்டிருப்பதாக இலங்கை அரசாங்கம் அறிவித்திருக்கிறது. குறிப்பாக போலீசார் பல இடங்களில் குவிக்கப்பட்டிருப்பதாகவும் முப்படையினரும் இப்பொழுது முழு உசார் நிலையில் கொண்டு வரப்பட்டிருப்பதாகவும் பல இடங்களில் படையினர் குவிக்கப்பட்டு சோதனை நடவடிக்கைகளும் பாதுகாப்பு நடவடிக்கைகளும் தீவிரப்படுத்தப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. குறிப்பாக தலைநகர் கொழும்பில் இருக்கக்கூடிய வெளிநாட்டு தூதரகங்கள் எம்பசிகளுக்கு கடுமையான பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. தனிய எம்பசிகளுக்கு மட்டுமில்லாமல் ஹோட்டல்கள், சுற்றுலா பயணிகள் வந்து போகிற இடங்கள், சுற்றுலா மையங்கள், மற்றது முக்கிய மத வழிபாட்டு தலங்கள் என்று சொல்லி எல்லா இடங்களையும் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு இலங்கை முப்படையினருக்கும் போலீசாருக்கும் இருக்குது. இந்த போலீசார் முன்னெடுத்து வருகின்ற பாதுகாப்பு நடவடிக்கைகளை போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரிய அவர்கள் நேரடியாக கண்காணித்துக் கொண்டிருக்கிறார் என்று சொல்லி தகவல்கள் வெளியாகி கொண்டிருக்கின்றன. அதுக்கு காரணம் இந்த யுத்தத்தில், மத்திய கிழக்கில் நடக்கிற யுத்தத்துக்கும் இலங்கைக்கும் ஒரு சம்பந்தமும் இல்லை. இருந்தாலும் அதனுடைய விளைவு இலங்கையையும் தாக்கும் என்று சொல்லப்படுகிறது. இப்போ என்னென்னு சொன்னால், மத்திய கிழக்கில் ஈரான் ஒரு பக்கம், ஈரான் அதற்கு எதிராக நிறைய நாடுகள், அந்த நாடுகள் எல்லாமே தாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. இந்த நாடுகள் ஈரானை தாக்கி கொண்டிருக்கின்றன. எனவே இந்த ஒரு சூழலில் இப்ப கொழும்பில் இருக்கக்கூடிய இந்த நாடுகளினுடைய தூதரகங்கள் மேல தாக்குதல் நடத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த நாட்டு குடிமக்கள் பழிவாங்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது இலங்கையில மட்டுமில்லாமல் உலகம் முழுவதும் இந்த ஒரு அச்சுறுத்தல் இருக்குது. எனவே அனைவரையும் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு இலங்கை அரசாங்கத்துக்கு இருக்குதானே. அதனால இந்த பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே அமெரிக்கா உட்பட பல முக்கிய நாடுகளுக்கு அந்தந்த நாடுகளினுடைய புலனாய்வு அமைப்புகள் எச்சரிக்கை செய்திருக்கின்றார்கள். இந்த நாடுகளில் தாக்குதல்கள் நடத்துவதற்கான, அதாவது பழிவாங்கும் விதமாக தாக்குதல்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி, அதே ஆபத்து இலங்கைக்கும் இருக்குது. எனவே அனைத்து பொதுமக்களும் அனாவசியமாக வெளியில திரிகிறதோ அல்லது முக்கியமான இடங்களில் ஒன்று கூறுறதையோ கொஞ்ச நாளைக்கு தவிர்க்கிறது நல்லது. குறிப்பாக இந்த சுற்றுலா இடங்கள், இந்த எம்பசி, இந்த பக்கங்கள் போகாமல் இருக்கிறது நல்லது. என்று எந்த நேரத்திலும் எது வேணுமென்றாலும் நடக்கலாம் என்றுதான் இங்க இருக்கக்கூடிய நிலைமையாகும். இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா, மத்திய கிழக்கில் நிறைய நாடுகளுக்கு மேல தாக்குதல்கள் நடக்குதானே. உதாரணமா இப்ப நாங்க குவைத் எடுத்தோம் என்று சொன்னா, குவைத்தை பழி வாங்குறதுக்கு தனியா குவைத்துக்கு மேலதான் தாக்குதல் நடத்தணும் அவசியம் இல்லை. உலகத்துல எந்த மூலையிலும் இருக்கக்கூடிய ஒரு குவைத் குடிமகனையோ அல்லது குவைத் எம்பசியோ உதாரணத்துக்கு சொல்றேன், அதன் மேல ஒரு தாக்குதல் நடத்தினாலே அது பழி வாங்குற மாதிரி தானே. எனவே என்ன வேணுமென்றாலும் நடக்கலாம் என்பதற்காக இலங்கையினுடைய பாதுகாப்பு மிகவும் பலப்படுத்தப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த மத்திய கிழக்கில் நடக்கிற யுத்தத்தில் இலங்கையினுடைய நிலைப்பாடு என்ன, இலங்கை அரசாங்கம் தன்னுடைய நிலைப்பாட்டை சொல்லணும் என்று சொல்லி எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருந்தன. இன்றைக்கு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் பாராளுமன்றத்தில் சிறப்புரை ஒன்றை ஆற்றியிருக்கிறார். அதில் அவர் பொத்தாம்பதுவாக சொல்லியிருக்கார், இந்த பக்கமும் இல்லை அந்த பக்கமும் இல்லை, எங்களுக்கு அது தேவையும் இல்லை, இந்த யுத்தம் நிறுத்தப்படணும், யாருமே யுத்தம் காரணமாக பாதிக்கப்படக்கூடாதுன்னு சொல்லி பொதுவான ஒரு கருத்தை சொல்லி அப்படி சமாளிச்சிருக்கிறார். ஏன்னு சொன்னால், இந்த விஷயத்தில் பக்கம் சார முடியாது, இந்த பக்கம் அந்த பக்கம் என்று சொல்லி போக முடியாது. என்று சொன்னா, எல்லா நாடுகளுமே இலங்கைக்கு முக்கியம். இலங்கையே ஒரு சின்ன நாடு, ஒரு குட்டி தீவு. அப்படி இருந்து கொண்டு இந்த பக்கம் அந்த பக்கம் சாஞ்சு தேவையில்லாம அடி வாங்குறதுக்கா? எனவே ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் பொதுவாக சொல்லியிருக்கார், யுத்தமும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம், எல்லாரும் அமைதியா போங்கன்னு சொல்லி. அப்படி சொல்லிதான் பிரச்சனை முடிஞ்சது. தேவையில்லாமல் இவர் செய்யறது சரி, அவர் செய்யறது புள்ளி என்று சொல்லி தேவையில்லாத கலகதைக்க போய் அதை பின்னொரு காலத்தில் அடி வாங்க வேண்டி வரும். ஓம் தானே. எனவே ஏனென்றா இப்ப ஈரானும் முக்கியம். என இலங்கைக்கு ஈரான் நிறைய உதவிகள் செய்திருக்குது. டேம் கட்டுறதுல இருந்து சகல விதமான உதவிகளும் ஈரான் செய்திருக்குது. அதே மாதிரி மற்ற நாடுகளும் நிறைய உதவிகள் செய்திருக்குது. குறிப்பாக இலங்கையில டித்வா புயல் காலத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னா, எல்லா நாடுகளுமே பார்த்து பாராமல் எல்லா நாடுகளும் தான் உதவி செய்தது. எனவே இலங்கை ஒரு சின்ன நாடு, இத்துணூண்டு நாடாக இருந்து கொண்டு அங்கேயும் இங்கேயும் பக்கம் சாஞ்சா அது தேவையில்லாத பிரச்சனைகளை கொண்டு வரும். எனவே எதிர்க்கட்சிகள கதையை கேட்டு ஜனாதிபதி அப்படி உணர்ச்சி வசப்படுற ஆள் இல்லை. அவர் பொதுவாக சொல்லியிருக்கார், யுத்தம் வேண்டாம் என்று சொல்லி. சரிதானே. இலங்கையில் அடுத்த முக்கியமான பிரச்சனை எரிபொருள் பதுக்கல், எரிபொருள் தட்டுப்பாடு, எரிபொருள் பற்றாக்குறை. அப்படி எந்த விதமான பிரச்சனையும் இல்லை என்றதை அரசாங்கம் திரும்ப சொல்லிக் கொண்டு வருது. இன்றைக்கும் பாராளுமன்றத்தில் வச்சு சொல்லப்பட்டது, எரிபொருளுக்கு எந்த விதமான தட்டுப்பாடும் இல்லை, யாரும் பதுக்க வேண்டாம், யாரும் செயற்கையான தட்டுப்பாட்டை உருவாக்க வேண்டாம், கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொல்லி போலீஸ் தரப்பிலையும் சொல்லப்பட்டிருக்கிறது, அரசாங்க தரப்பிலையும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் கொண்டிருக்கக்கூடிய செய்திகள் அப்படி இல்லை. உத்தியோகப்பற்ற செய்திகள் என்ன சொல்லுதுன்னு சொன்னால்,
சில பல இடங்களில் வந்து தட்டுப்பாடு இருக்குது, சில பல பெட்ரோல் ஸ்டேஷனில் வந்து ஒரு எரிபொருளுமே இல்லை, போனால் இல்லைன்னு சொல்லி திருப்பி ஓடினோம், இந்த மாதிரியான செய்திகளும் வந்துட்டு இருக்குது. ஆனால் அதை வந்து நாங்கள் குறிப்பிட்டு சொல்ல முடியாது. ஏன்னு சொன்னால் அரசாங்க தரப்பில் உத்தியோகபூர்வமாக சொல்லப்பட்டிருக்கிறது எரிபொருளுக்கு வந்து தட்டுப்பாடு இல்லை என்று சொல்லி. எனவே என்ன நடக்குதுன்றதை அந்தந்த பகுதி மக்கள் பார்த்துக்கொள்ளணும். உங்களுடைய பகுதிகளில் வந்து எரிபொருள் கிடைக்குதா இல்லையான்றதை நீங்களே பார்த்துக்கொள்ளணும். அரசாங்கம் இப்படி சொல்லுது. இப்போ ஒரு பெட்ரோல் ஸ்டேஷனில் வந்து பெட்ரோல் இல்லை என்று சொன்னால் நீங்கள் போயிட்டு அரசாங்க பிரதிநிதிகளை தான் கேட்கணும். என்ன பெட்ரோல் தட்டுப்பாடு இல்லைன்னு சொல்றீங்க, இந்த இடத்துல வந்து பெட்ரோலே இல்லை என்று சொல்லி நீங்கள் அங்கே தான் கேட்கணும். ஏன்னு சொன்னால் அரசாங்கம் உருவாக்கம் இப்படி சொல்லிக் கொண்டிருக்குது, ஆனால் அங்கிருந்து வர செய்திகள் வந்து வேறு விதமாக சொல்லிக் கொண்டிருக்குது. எனவே இன்றைக்கும் அரசாங்கம் உறுதிப்படுத்தி இருக்கிறது இலங்கையில் வந்து எரிபொருளுக்கு எந்த விதமான தட்டுப்பாடும் இல்லை என்று சொல்லி. 413 லிட்டர் டீசலை சட்டவிரோதமாக வைத்திருந்தார் என்கின்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். 50 வயதுடைய இந்த நபர் வந்து 413 லிட்டர் டீசலை வந்து வச்சிருந்திருக்கார். அப்போ போலீஸ் போய் கேட்டிருக்குது, இவ்வளோ டீசல் வச்சுக்கிறீங்களே எதுக்கு, என்ன வாகனமாக வச்சுக்கிறீங்க, இல்லையே பார்த்தா ஒன்றையங்காலையில் டீசலை மட்டும் எதுக்கு வச்சுக்கிறீங்கன்னு கேட்டதுக்கு அவர் வந்து சரியான பதிலை சொல்லல. எனவே எங்கேயோ போயிட்டு பெட்ரோல் ஸ்டேஷனில் போயிட்டு நல்லா டீசல் அடித்து கொண்டு வந்து வச்சுப்பார் போடாது. எனவே பிற்காலத்தில் விற்கிறதுக்காக அல்லது விலை கூட்டி விற்கிறதுக்காக செயற்கையாக இந்த டீசலை பதுக்கினார் என்று சொல்லி உடனடியாக அவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். பூகோட என்ற இடம் இருக்குதானே, அங்கே இருக்கக்கூடிய ஒரு 50 வயதுடைய நபர். இவர் மிக விரைவில் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்படுவார் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. இதே நேரம் இன்னும் சில இடங்களில் வந்து ஒரு சில ஆட்கள் வந்து கைது செய்யப்பட்டிருப்பதாக தகவல்கள் வந்தோன்றிருக்குது. இன்னும் அந்த முழுமையான தகவல்கள் கிடைச்ச பிறகு நான் இன்னும் ஒரு காணொலியில் சொல்கிறேன். இன்னும் வேறு எந்தெந்த இடங்களில் வந்து யார் யார் கைது செய்யப்பட்டார்கள் இந்த எரிபொருளை பதுக்கினார்கள் என்கின்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில். கொழும்பில் இருக்கின்ற ஈரானிய தூதரகத்திலிருந்து ஒரு தகவல் ஒன்று கிடைத்திருக்கிறது. அதாவது ஈரானினுடைய அதி உச்ச தலைவர் ஆயத்துல்லா அலி காமினி அவர்கள் சனிக்கிழமை கொல்லப்பட்டது எங்கள் எல்லாருக்குமே தெரியும். அவருக்கு வந்து அஞ்சலி செலுத்துகின்ற நடைமுறைகள் வந்து இலங்கையிலும் இப்பொழுது உருவாக்கப்பட்டிருக்கின்றன. எனவே இலங்கையில் இருந்து கொண்டு ஆயத்துல்லா அலி காமினி அவர்களுக்கு அஞ்சலி செலுத்த விரும்புபவர்கள் நீங்கள் வந்து கொழும்பு 7 இருக்கக்கூடிய ஈரானிய தூதரகத்துக்கு சென்று அங்கே வந்து ஒரு புத்தகம் ஒன்று வைக்கப்பட்டிருக்கும். அந்த புத்தகத்தை சொல்றது புக் ஆஃப் கொண்டோலன்ஸ் என்று சொல்லி, தமிழ் எப்படி சொல்றது, அனுதாப புத்தகம் என்று சொல்லி நாங்கள் தமிழில் சொல்லலாம் நினைக்கிறேன், அனுதாப புத்தகம் என்று சொல்லி. ஸோ நீங்கள் அந்த புத்தகத்தில் போயிட்டு ஆயத்துல்லா அலி காமினி அவர்களுடைய நினைவுகளை வந்து நீங்கள் அதில் எழுதி போட்டு அவருக்கான அஞ்சலியை வந்து நீங்கள் செலுத்த முடியும் என்று சொல்லி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கொழும்பு 7 பௌத்தாலோக மாவட்டத்தில் இலக்கம் 222. இதுதான் ஈரானிய எம்பசியினுடைய முகவரி. அங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாளைக்கு புதன்கிழமை, புதன், வியாழன், வெள்ளி இந்த 3 நாளும் வந்து காலமாக 10 மணியிலிருந்து பின்னேரம் 5 மணி வரைக்கும் இந்த புத்தகம் வந்து வைக்கப்பட்டிருக்கும் பொதுமக்களுக்காக. எனவே ஈரானியினுடைய சுப்ரீம் லீடர் ஆயத்துல்லா அலி காமினி அவர்களுக்கு அஞ்சலி செலுத்த விரும்புபவர்கள் கொழும்பு 7 இருக்கக்கூடிய ஈரானிய தூதரகத்துக்கு சென்று நேரடியாக நீங்கள் அஞ்சலி செலுத்த முடியும். இலங்கையினுடைய விமான போக்குவரத்து சேவைகள் இன்னமுமே வந்து வளமைக்கு திரும்பல. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நேற்றும் இன்றைக்கும் இடைப்பட்ட ஒரு 24 மணி நேரத்தில் மட்டும் 205 சேவைகள் வந்து நிறுத்தப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. பண்டார்நாயக்கா இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டிலிருந்து இந்த தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய இணையதளத்தில் பார்த்தாலும் எல்லா ஃப்ளைட்ஸும் வந்து, அதாவது மத்திய கிழக்குக்கு பறக்கக்கூடிய ஃப்ளைட்ஸ் எல்லாமே வந்து கேன்சல் தான் இருக்குது. ஏனைய நாடுகளுக்கு ஓகே, மத்திய கிழக்குகளுக்கு வந்து கேன்சல் இருக்குது. இருந்த போதிலும் கூட 205 விமான சேவைகள் வந்து நிறுத்தப்பட்டிருப்பதாகவும், அதாவது 107 விமானங்கள் இலங்கையை நோக்கி வருகின்ற விமானங்கள் அரைவல், அதே போல 98 விமானங்கள் வந்து விமான சேவைகள் வந்து டிபார்ச்சர் புறப்படுகின்ற சேவைகள் எல்லாமே சேர்த்து மொத்தமாக 205 சேவைகள் முடக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுது. அதே நேரம் கொழும்புல இருந்து துபாய்க்கு தற்பொழுது மட்டுப்படுத்தப்பட்ட அளவிலான விமான சேவைகள் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. இதை வந்து செய்யறதாரு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபிட்ஸ் ஏர் நிறுவனம் வந்து பெரிய அளவில் சர்வீஸ் ஒன்றும் இல்லை, மட்டுப்படுத்தப்பட்ட அளவு சேவையை வந்து வழங்குவதற்கு முன் வந்திருப்பதாகவும் அதில் வந்து முதல் 2 விமானங்கள் புறப்பட்டு போனதாகவும் சொல்லப்படுகிறது. மேலதிக தகவல்களுக்காக காத்திருப்போம். ஆனால் ஓல் ஓவரா பார்க்கக்குள்ள மத்திய கிழக்குக்கான சேவைகள் வந்து இன்னமுமே இந்த காணொளி ஒளிப்பதிவு செய்யப்படுற இந்த நிமிஷம் வரைக்கும் தடைப்பட்டு தான் உள்ளன. ஒரு மருத்துவமனைக்கு முன்னால இன்றைக்கு பொதுமக்கள் கூடி ஆர்ப்பாட்டம் ஒன்றை நடத்தி இருக்கின்றார்கள். இந்த ஆர்ப்பாட்டம் வந்து எங்க நடந்திருக்கு சொன்னா டிக்கோயா பகுதியில் இடம்பெற்றிருக்கிறது. டிக்கோயாவில் இருக்கக்கூடிய கிளங்கன் மருத்துவமனை என்று சொல்லப்படுற மருத்துவமனைக்கு முன்பாகத்தான் ஏராளமான பொதுமக்கள் ஒன்று கூடி இன்றைக்கு ஒரு ஆர்ப்பாட்ட பேரணி ஒன்றை முன்னெடுத்திருக்கின்றார்கள். இது வந்து ஒரு வித்தியாசமான ஆர்ப்பாட்ட பேரணி. இப்படி ஒரு ஆர்ப்பாட்ட பேரணி இலங்கையில் இதுக்கு முதல் நடந்துச்சா இல்லையான்னு கூட தெரியல. பொதுவா மருத்துவமனைக்கு முன்னால பொதுமக்கள் எதுக்கு ஆர்ப்பாட்டம் செய்வினம், அந்த மருத்துவமனை
மருத்துவமனையினுடைய சேவை வந்து சரியில்லை, அங்கே இருக்கக்கூடிய ஊழியர்கள் வந்து சரியில்லை, பொறுப்பில்லாமல் நடந்து கொள்ளினம், அல்லது ஏதாவது ஒரு உயிரிழப்பு வந்து அனாவசியமான முறையில் ஒரு உயிரிழப்பு ஏற்பட்டால், மருத்துவ தவறு காரணமாக உயிரிழப்பு ஏற்பட்டால் பொதுமக்கள் வந்து வெளியில் நின்று போராடினோம், இந்த மருத்துவமனை வந்து சரியில்லை என்று சொல்லி போராடுறது நாங்கள் இதுக்கு முதல் பார்த்துருக்கிறோம். ஆனால் இந்த கேஸ் வந்து வித்தியாசமான கேஸ். என்னென்னு சொன்னால், போன மாதம் பிப்ரவரி மாதம் 23ஆம் தேதி ஒரு 23 வயதுடைய பெண் வந்து தன்னுடைய உயிரமாச்சு அவாவினுடைய உடல் வந்து கொண்டு வந்து அந்த ஹாஸ்பிட்டலில் வைக்கப்பட்டது மோச்சுவரியில் கொண்டு வந்து வைப்பினது தானே சரி என்று அங்கே வச்சிருக்கும் போது, பிரேத பரிசோதனைக்காக வைக்கிறது தானே சரி என்று அங்கே வச்சிருக்கும் போது, அன்றைக்கு பின்னேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிற 3 பேர் அந்த ரூமுக்கு போயிட்டு வந்திருக்கணும். ஏன் அங்கே போகணும் தேவையில்லாமல்? அப்போ ஏதோ கள்ள நோக்கத்தோட போயிருக்கணும். இதில் என்ன நடந்திருக்கும்ன்றதை நீங்களே ஊகிக்க முடியும். யோசிச்சு பார்த்தோம்னு சொன்னால், ஒரு இறந்த உடலை கூட நீங்கள் விட்டு வைக்கல, அதை கூட நீங்கள் விட்டு வைக்கல. பெண்ணன்று இருந்தால் சரி, அது உயிர் இருந்தாலும் சரிதான், உயிர் இல்லாட்டியும் சரிதான், உங்களோட பாட்டப்படுத்த வேண்டியான் ஓம் தானே. எனவே வந்து இந்த 3 பேரும் தேவையில்லாம ஒரு வேலையாங்க பார்த்துருக்கணும். அது வந்து அந்த உறவினர்களுக்கு தெரிய வந்திருக்குது. அப்போ எப்படியோ தெரிய வருந்தானே, தெரிய வந்த பிறகு அப்போ இறந்த உடலுக்கு கூட பாதுகாப்பு இல்லையா என்றது ஒரு கேள்வி தானே. எனவே அதை கண்டித்து இன்றைக்கு அந்த மருத்துவமனைக்கு முன்பாக பொதுமக்கள் வந்து போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இது சம்பந்தமாக மருத்துவமனை தரப்பில் வந்து மறுக்கப்படுது, அப்படி ஒன்று நடக்கல என்று சொல்லி. ஆனால் அதை வந்து நம்புறதுக்கு நாங்கள் தயாராக இல்லை. எனவே இது சம்பந்தமாக நீதியான ஒரு போலீஸ் விசாரணை நடக்கணும் என்று சொல்லி ஒரு கோரிக்கையை முன்வைத்து பொதுமக்கள் இன்றைக்கு ஆர்ப்பாட்ட பேரணியில் கலந்து கொண்டதை பார்க்கக்கூடியதாக இருந்தது. நான் நினைக்கிறேன், இலங்கையினுடைய வரலாற்றில் இப்படி ஒரு ஆர்ப்பாட்டம், இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை கண்டித்து ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்தது இதுதான் முதல் தடவையாக இருக்கணும் என்று சொல்லி. என்னடா நாங்கள் இதுக்கு முதல் கேள்விப்பட்டதே இல்லை. எனவே இப்படியான ஒரு சம்பவம் ஒன்று இன்று நடைபெற்றிருக்கின்றது. நல்லது அன்பான உறவுகளே, இத்துடன் இன்றைய செய்திகளும் தகவல்களும் நிறைவு பெறுகின்றன. இந்த காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் சந்திப்போம் உறவுகளே. நன்றி, வணக்கம்.